ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே நீட் 2026 முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் யூடியூப்ல ஆக்சுவலாக ஆன்சர் கீ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னோட கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் உள்ள ஆன்சர் கீ மட்டும் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஒரு ஹேண்ட்மேட் பிடிஎஃபாகவே ரெடி பண்ணிட்டேன் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும். ஒருவேளை கெமிஸ்ட்ரி பிடிஎஃப் தேவைப்படும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னோட டிரைவோட லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஸ்க்ரீனில் வந்து நான் சால்வ் பண்ணது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பார்க்க போகிறது இல்லை, ஓகேவா? கொஸ்டின் பார்க்க போகிறோம், அதோட ஆன்சர் பார்க்க போகிறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக இருக்க போகிறது இல்லை. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லுமே இருக்கும், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது நைட்ரைல வந்து பிரைமரி அமீனா மாற்றணும், ஓகேவா? சில ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த ரியேஜென்ட் எல்லாம் மாற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மாற்றும். டின் ஹெக்சியல் வந்து NO2 தான் பிரைமரி அமீனா மாற்றும், ஓகேவா? நைட்ரைல மாற்றாது. அதே மாதிரி ரெடியூசிங் H2 இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கலும் மாற்றும். இன்னொன்று, இந்த கேஸ் வந்து ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில், அதாவது கம்மியாக சில இடத்துல மட்டும் மாற்றும், பட் மாற்றும், ஓகேவா? ஸோ அதையுமே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா BR இன் பிரசன்ஸ் ஆஃப், இது வந்து ஹாஃப்மேன் ப்ரோமினேஷன் அந்த மெத்தடில் வரும். ஸோ இது வந்து கிடையாது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா AC அண்ட் B. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியானது. இப்போ வெனேடியம், அயன், PDCl2, நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. V2O5 வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா SO2 வந்து SO3 மாற்ற இதில் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அயன் வந்து ஹேபர் ப்ராசஸில் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து பெலேடியம் Cl2 வந்து ஈத்தைனை வந்து எத்தனாலாக மாற்றுறது வேக்கர் ப்ராசஸில் யூஸ் பண்ணுவீங்க. கடைசியில் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கிறது வந்து நிக்கல் வந்து பாலிமரைசேஷனுக்கு. ஓகே, அடுத்து ஸோ இங்கே ஒரு கெமிக்கல் ஒரு ரியாக்ஷன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது கொடுத்த இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ΔNG கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ΔHல இருந்து நான் ΔH ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். அதுக்கு அடுத்து ΔG இஸ் ஈக்குவல் டு ΔH மைனஸ் T∆S. ஸோ T வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. ΔS வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆன்சர் வந்துடும், ஓகேவா? அடுத்து இது வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். குவாண்டம் நம்பர்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க என்ன மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து அப்படின்னா 0 1 2 3 எழுதிக்கோங்க. STDF, ஓகேவா? என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், நீங்க அப்படியே போட வேண்டியதான். அதுல எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ 2 1 1 அப்படிங்கிறது எதாவது மென்ஷன் பண்ணணும்னா P. ஸோ 2P. 4 L0 அப்படின்னா 4S. 5 3 அப்படிங்கிறது DA மென்ஷன் பண்ணும். ஸோ சாரி 3ங்கிறது F மென்ஷன் பண்ணும். ஸோ 5F. 2ங்கிறது டியை மென்ஷன் பண்ணும். ஸோ 3D. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதுவுமே ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இப்போ நான் இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இது 1:1 ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா BiO + கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க மொத்தமாக. ஸோ நான் ஒரு இதுக்குன்னு எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் POH உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லாக் ஆஃப் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ PH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் POH வேல்யூ. ஸோ மேலே இருக்க வேல்யூ டேரெக்டாக போடுறேன், ஓகேவா? இன்னொரு ஆக்சுவலாக இதுக்கு ட்ரிக்குமே உண்டு. 1:1 காம்பவுண்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே PH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் POH இந்த இதை நீங்கள் டேரெக்டாக போட்டிருந்தா கூட ஆன்சர் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்திருக்கும், ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. ஸோ இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் தான். DNA வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரு. இன்னொன்று வந்து இதில் உள்ள அந்த 4 பேஸில் தைமினும் ஒன் ஆஃப் த பேஸ், ஓகேவா? ஸோ AGCT இந்த T எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா தைமினை தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அடுத்தது த பேர் ஆஃப் மாலிகுல் தட் ஆர் மெட்டாமர்ஸ். மெட்டாமர்ஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த சைடும் அந்த சைடும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்கைல் சைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னா ஈத்தர் தான் இதில் பெஸ்ட்டாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். ஆனால் இங்கே மெத்தில் இருக்கு, இங்கே வந்து எத்தில் இருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரொஃபைல் இருக்கு, இங்கே எத்தில் இருக்கு, ஓகேவா? மாலிகுலர் ஃபார்ம்லாம் மாறக்கூடாது. ஸோ டோட்டல் மாலிகுலர் ஃபார்ம்லாம் சேமாக தான் இருக்கும், அப்படின்னா தான் ரைசம் இருக்கும், ஓகேவா? அடுத்தது ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ பிளாட்டினம் காம்பவுண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனார் வந்து என்னது எதுக்கு போயிடும் அப்படின்னா ஜாமெட்ரிக்கலுக்கு போயிடும். எத்திலின் டயமின் வந்தாலே நீங்கள் என்ன போட்டுடலாம் அப்படின்னா ஆப்டிக்கல் போட்டுடலாம். NO2 வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம், ஏன்னா அது NO2வா இருக்கலாம் இல்லை ONOவாக இருக்கலாம், ஓகேவா? இன்னொன்று இந்த வாட்டர். இப்போ வாட்டர் வந்து வெளியிலையும் இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம். ஸோ இதை நான் எண்டில் போட்டுருவேன் அப்படின்னா சால்வேட்டில் போட்டுருவேன், ஓகேவா?
ஸோ ரொம்ப டேரெக்டான கொஸ்டின் தான். இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் கேட்டிருக்காங்க. 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். மோல் பவர் 1 - n, லிட்டர் பவர் n-1, s பவர் -1. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆர்டர் ரியாக்ஷனில் n is equal to 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே டேரெக்டாகவே ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா? அடுத்து ஸோ ஐயூபேக் நேம் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதில் என்ன ஒரே ஒரு இது அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து நம்பர் பண்ணாலும் சரி, இந்த சைடில் இருந்து நம்பர் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே தேர்ட் பொசிஷன் தான் வரும். ஆனால் இந்த சைடு தேர்ட் பொசிஷனில் மெத்தில், இந்த சைடு தேர்ட் பொசிஷனில் எத்தில். ஸோ ஆல்ஃபாபெட் படி எத்திலுக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ், மெத்தில் ரெண்டாவது வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். 3 எத்தில், 5 மெத்தில், 15. ஓகே, அடுத்தது மறுபடியும் அதே சம் தான். இது வந்து லிட்டரலாக 150 வாட்ல வந்து வெறும் 8% தான் உங்களுக்கு வந்து பவர் கரெக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 150 × 8/100 வந்து 12 வோல்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை ஃபோட்டான் எமிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எனர்ஜி டிவைடட் பை ஒரு சிங்கிள் ஃபோட்டானுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது. ஸோ எனர்ஜி பர் செகண்ட் டிவைடட் பை எனர்ஜி பர் ஃபோட்டான். ஸோ ரெண்டையுமே போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து டேரெக்டாகவே கிடைச்சிடும். ஓகேவா? மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் ஸ்டீம். இதை வந்து சில பேர் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. இதான் ரியாக்ஷன் ஆக்சுவலாக. CH4 இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O gives CO + 3H2 சின் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த டேட்டாலேருந்து என்னென்னலாம் நோட் பண்ணலாம் அப்படின்னா 2,4 DNP இதில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கு அப்படின்னா இதில் வந்து கார்பனைல் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று கீட்டோன் இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா ஆல்டிகேட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பாயிண்ட்டுமே என்னன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபெல்லிங் டெஸ்ட்டை வந்து இதை ஆன்சர் பண்ணல, நெகட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஆல்டிகேட் கிடையாது, உங்களுக்கு இருக்கிறது கீட்டோன். ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கீட்டோன் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்க காம்பவுண்ட் வந்து ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா ஆசிடா மாறுது. இதை எப்படி ஆசிட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து பிரிஸ்க் எஃபரசன்ஸ் கொடுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் P அண்ட் இதுதான் Q. ஸோ உங்க ஆப்ஷன் வந்து 4. ஓகே, இது வந்து ரொம்ப 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 டைரக்டான கொஸ்டின். இப்போ இதில் லிட்டரலாக நீங்கள் மீத்தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீத்தேனில் 4 சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ சியோட ஆன்சர் 3. சியோட ஆன்சர் 3ல இருக்க ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தான். ஸோ நீங்கள் டேரக்டாகவே இதை வந்து போகலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஐ மீன் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த கொஸ்டின் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் டேரக்டாகவே நான் போட்டுட்டேன். எப்படின்னா இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஃபவுல் ஸ்மெல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபவுல் ஸ்மெல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னா ஐசோசைனேட் ப்ராடக்ட். ஸோ ஐசோசைனேட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து AgCN எடுக்கணும். ஸோ லிட்டரலாக உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து என்னது அப்படின்னா AgCN வரணும். ஸோ AgCN இருக்கிறது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இது சைனைடு, இது ஐசோசைனைடு. ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாகவே போட்டுட்டேன், கீழே உள்ள ரியாக்ஷனுக்கு நான் போகக்கூட இல்லை. ஓகே, அடுத்தது இதுக்கு வந்து நான் டேரெக்டாகவே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் யூரியா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்க, யூரியா ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டினில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. யூரியாவில் மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் இருக்கும். ஏன்னா CONH2 twice. ஓகேவா? ஸோ ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு NA இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பேர் ஆட்டம். ஸோ மோலோட ஃபார்முலா வந்து வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ஸோ யூரியாவோட மாலிகுலர் மாஸ் 60, ஈவன் வெயிட் வந்து 5.4. ஸோ 5.4 டிவைடட் பை 60. அவைகரோட நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பெர் யூரியா மாலிகுல் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டைரக்ட் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஓகே, அடுத்தது இன்கரெக்ட் இதில் வந்து டேரெக்டாகவே போட்டுடலாம். இதில் நைட்ரஜன் கேன் ஃபார்ம் D/P/P பேக் பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் வந்து செகண்ட் பீரியட் எலமெண்ட், அதுக்கு D ஆர்பிட்டலே கிடையாது. ஸோ D சம்மந்தமாக அதுக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாகவே எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 4th. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட்? இது உங்களுக்கே தெரியும். எத்திலீன் டையமின் வந்து பைடென்டேட் லிகாண்டு, எத்திலீன் EDTA வந்து ஹெக்ஸாடென்டேட்டு, ஆக்சிலேட் வந்து பைடென்டேட். இதெல்லாம் பைடென்டேட் பாலிடென்டேட் லிகாண்ட்ஸ். ஆனால் மோனோடென்டேட்ல யார் தான் வருவா அப்படின்னா தயோசைனேட் தான் வரும். ஏன்னா மோனோ இதில் இருக்கும்போது தான் 2 சைட்ல இருந்து ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சைட்ல இருந்து கொடுப்பீங்க ஆம்பிடென்டேட்ல. ஸோ தயோசைனேட் தான் உங்க ஆன்சர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலாக. உங்களோட பேசிக் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ இன்க்ரீசிங் மெட்டாலிக் கேரக்டர் கேட்காங்க. லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஏன்னா நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சோடியம், மெக்னீசியம், சிலிகான், பாஸ்பரஸ் இதோட ஆர்டர் தெரியும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் போனீங்க அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெக்னீசியம் கிரேட்டர் தான் பெரிலியம். ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா சோடியம், மெக்னீசியம், அப்போ சிலிகானுக்கு முன்னாடி என்ன வந்துடும் அப்படின்னா பெரிலியம் வந்துடும். ஸோ வந்து எதுதான் கரெக்ட் அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் 1 தான் ரொம்ப சூட்டபிளானது. ஓகே, அடுத்து இது வந்து ஆக்சுவலாக நிறைய உங்களுக்கு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த காம்பவுண்ட் வந்து ஃபிமின். ஓகேவா? CH3 2 சைடு இருக்கும். ஸோ ஃபிமினை வந்து ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபினால் கிடைக்கும். ஸோ இது வரும் O2 வரும். ஸோ O2
அடுத்த ஆசிட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ H2 இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நான் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு, இடம் மாறி இருக்கு. OH வந்து இதை எப்படி பண்ணீங்கன்னா டீஹைட்ரலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஹைட்ரலைசஸ் பண்ணுவீங்க. கடைசியில் வந்து என்னது அப்படின்னா சல்ஃபனேஷன் ரியாக்ஷன். நீங்கள் சல்ஃபனேஷன் பண்ணிட்டு மறுபடியும் ஹைட்ரலைசஸ் பண்ணி என்ன பண்ணி NaOHலாம் ஆட் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபீனாலை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சில ஆர்கானிக் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து F பிளாக். ஸோ F பிளாக்ல வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீரியம் வந்து +3, அந்த ஃபேமிலிக்கே +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருந்தாலும் சீரியம் வந்து +4 ஏன் விரும்புது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா சீரியம் வந்து +3ல இருக்கும்போது F1ல இருக்கும். ஆனால் சீரியம் +4ல போகும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா F0வா மாறிடும். ஓகேவா? ஸோ F0வா மாறும்போது அதோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதான் ரீசன். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த PCl5 ரியாக்ஷன் கொடுக்க போகும்போது இல்லை என்ன வரும் அப்படின்னா POCl3 வரும். இன்னொன்று ஆல்கஹாலிக் KOH வந்து எப்போவுமே எலிமினேஷன் ரியாக்ஷனாக தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பீட்டா ஹைட்ரஜன் எடுத்து எலிமினேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HBr இன் பிரசன்ஸ் தான் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. பெராக்சைடு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி மார்கானிக் ஆஃப் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன்டி மார்கானிக் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது இது வந்து இதுவுமே டைரக்ட் ஆனது. இப்போ பிளாட்டினம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஸ்கொயர் பிளேனாரு. இதில் வந்து ஹெக்ஸா கோஆர்டினேட்டட், அப்போ ஆக்டாஹெட்ரல். நிக்கல் Cl4 வந்து டெட்ராஹெட்ரல். FeCO வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். ரொம்ப டைரக்டான கொஸ்டின், இதில் ட்விஸ்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின். அதாவது தாலினைன் டைல் வந்து எதை தான் ஆன்சர் பண்ணும் அப்படின்னா ஃபினைலிக் காம்பவுண்ட் தான் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபினைலிக் அது டைரக்டான கொஸ்டின், இதில் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லை, டைரக்டாக கனெக்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கடுத்து இது வந்து ஃப்ரெடல்கிராஃப்ட் ஆல்கைலேஷன். ஸோ CH3 RCl இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா அந்த R வந்து சப்ஸ்டியூட் ஆகுமா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டொலியூன் ஃபார்ம் ஆகும். டொலியூன் ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ணுறீங்க. நைட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட்டும் பேரா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இப்போ ஆர்த்தோ ப்ராடக்ட்டுக்கும் பேரா ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். பேரா ப்ராடக்ட் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட பாயிலிங் பாயிண்ட்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட காம்பவுண்ட் எக்ஸையும் வாங்கி எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பிரிச்சிடலாம். ஓகேவா? இதான் அந்த கீ பாயிண்ட். அதுக்கடுத்து மறுபடியும் ஆக்சுவலாக சம்முன்னு சொல்கிறத விட இங்கே வந்து நீங்கள் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே ஃபார்முலா. ஓகேவா? ஸோ மொலாலிட்டி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் kg. ஓகேவா? ஸோ 75 கொடுத்துருப்பாங்க. ஸோ 75 டிவைடட் பை 1000 இங்கே போட்டிருக்கேன். அதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூ செக் பண்ணிங்க அப்படின்னா ஏபிக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அது ரெண்டுமே கரெக்டு. இன்னொன்று அக்வாட்டிக் ஸ்பீஷிஸுமே கோல்டு வாட்டரில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு வாட்டரில் வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா டிசால்வ் ஆகும். ஆக்சிஜன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்ஸும் நல்லா வளரும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் சியுமே கரெக்ட். அதுக்கடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சாலிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா XP கண்டுபிடிக்கும் போது மேலே என்ன தான் போட்டுருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் போட்டுருக்கணும். அங்கே சால்வெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ABC. லெசைன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களோட 11th ஆக்சுவலாக இருக்கும். லெசைன்ஸ் டெஸ்ட்டோட ஒரே வேலை என்ன அப்படின்னா உங்கள் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கிற கோவலண்ட் பாண்டை என்னவா மாற்றணும் அப்படின்னா அயானிக் பாண்டாக மாற்றணும். அதான் லெசைன்ஸ் டெஸ்ட்டோட ஒரே வேலை. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இங்கே நான் டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து காப்பர் 2+ காப்பராக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனது வந்து 2. ஓகேவா? ஸோ நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே டைம் வந்து செகண்ட்ஸில் எழுதணும். உங்களுக்கு கொடுத்தது 10 மினிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 × 60 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மித்தபடி எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப ஈஸியான தெர்மோடைனமிக்ஸ் கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 ஜூல் நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க. ஆனால் சிஸ்டம் வந்து 200 ஜூலுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணுது. ஓகேவா? அப்போ 200 மறுபடியும் குறைஞ்சிரும். ஸோ 500 - 200 = 300. ஓகே, இது ஃபார்முலா தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, லாஜிக் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து கிராஃப் டைப் கொஸ்டின். இதுக்கு வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஹிண்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த கான்செப்ட்டுமே தெரியாமல் டேரெக்டாகவே போட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஆரையும் டைமையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு அப்படின்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஆனால் 4 டைமுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 1/r டைமுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் இப்போ தரோம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து டி ஷேப். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ClF3 பல தடவை இந்த காம்பவுண்ட்லாம் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? டி ஷேப்பு இல்லை 2 லோன் பேர் இருக்கும். ஸோ ஏ தான் கரெக்டாக. இந்த கொஸ்டினுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்க ஹிண்ட் உண்டு. இதில் இன்னொன்று
ஸ்மெல் ஆஃப் வினிகர்னே சொல்லிட்டாங்க. வினிகர் அப்படின்னாலே அசிட்டிக் ஆசிட். அப்போ லிட்டரலாவே நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா அசிட்டேட் அயனை சூஸ் பண்ணிருக்கலாம். இன்னொன்று சல்ஃபைடுக்கு வந்து இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இது கலர்லெஸ் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சல்ஃபைட்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இன்னொன்று கார்பனேட்டுக்கு ஸ்மெல்லு கிடையாது. சல்ஃபேட்டுக்கு வந்து முட்டை மாதிரி ஒரு மாதிரி அலுமினியம் முட்டை வாட அடிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வந்து 3 தான். ஓகே, இந்த சம்மு கொஞ்சம் பெரிய பெரிய சம்லாம் கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும் தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ கே இன்டு கேபி இஸ் ஈக்குவல் டு 10⁻14. ஸோ லிட்டரலாக பிகே தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ கேஏ கண்டுபிடிப்பேன். கேவை மறுபடியும் பிகேவை மாற்றும் போது மைனஸ் லாக் ஆஃப் 10⁻⁻4 போகும்போது அது என்னவா மாறிடும் அப்படின்னா 4ஆக மாறிடும். ஓகே, மறுபடியும் அதுவும் இதுவுமே ஒரு சம் தான். ஆக்சுவலாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இது நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் சப்ஸ்டியூஷன்லாம் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஆனால் இன்னொரு நாள் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்பின் ஒன்லி. இது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைட்டானியம் 2+ கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் 2+ அப்படிங்கிறது என்ன சீரிஸ் அப்படின்னா D2 சீரிஸ். இல்லை நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னா 2. ஸோ உங்களுக்கு ஸ்பின் ஒன்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா ரூட் ஆஃப் n × n+2. ஸோ லிட்டராக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா √8 வரும், 2.84. ஸோ ஓகேவா? இங்கேயுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் எக்ஸிபிட் ஒன்லி -2 கொடுத்துருக்காங்க. அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா ஆக்சிஜன் வந்து பெராக்சைடு காட்டும், சூப்பர் ஆக்சைடு காட்டும், ஃப்ளோரின் கூட ப்ளஸ் கூட காட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டாகவே தப்பு. நீங்கள் எதுவும் புத்தகம் தெரியலனா கூட இது பயங்கர தப்பு. ஓகேவா? அதனால ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இது உங்கள் புக்லேயே உள்ளது. ஆக்சுவலாக இந்த 2வது கொஸ்டின் வந்து நியூட்ரலாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரானை கொடுத்தனால இது +1ல இருக்கும். இது எலக்ட்ரானை வாங்கினதுனால -1. ஸோ +1 0 -1. இது வந்து ஃபினால்க்ளேட் உங்களுக்கு ஆல்ரெடி லேப்லேயே பண்ணியிருப்பீங்க. கலர்லெஸ் வந்து பிங்க் கலராக மாற்றும். கலர்லெஸ்ஸாக இருக்கும்போது உங்கள் சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கும். அதாவது பிங்க் கலர் மாறும்போது உங்கள் சொல்யூஷன் வந்து பேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ கலர்லெஸ் டு பிங்க். இதுவுமே ஆக்சுவலாக ஒரு சம் தான். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் இந்த இது ஈக்குவேஷன் தெரியணும். ஸோ நான் இங்கே 2xCO ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவேன். இங்கே இப்போ இது எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா CO2 வந்து 1 - x இருக்கும். ஸோ டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 + xன்னு எடுக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த 1.4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் எதை ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறேன். ஸோ 1 + xயும் 1.4ஐயும் ரிலேட் பண்ணுறேன். நான் அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிப்பேன். அந்த எக்ஸை மறுபடியும் 2xலையும் 1 - xலையும் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா CO கான்சன்ட்ரேஷனும் CO2 கான்சன்ட்ரேஷனும் கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வேகமாக அப்படியே கண்டினியூ பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து அடுத்து யூவி லைட்டில் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா குளோரின் சப்ஸ்டியூஷன் ஆகும். ஃபர்தராக நீங்கள் வந்து குளோரின் அமோனியா ரியாக்ட் பண்ணும்போது இது அமீனா மாறும். மறுபடியும் NaNO2 இந்த சென்ஸ் ஆஃப் HCl போடும்போது இது அமீன் என்னவா மாறிடும் அப்படின்னா ஆல்கஹால் மாறிடும். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 3rd. இதுவுமே சம் தான். நீங்கள் வந்து ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இதுலேருந்து நான் எதை எடுப்பேன் அப்படின்னா E/R எடுப்பேன். அதுக்கப்புறம் R கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு EA கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த சம் ஸ்டக் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். உங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா KP ≠ KC. இது எந்த கண்டிஷன்ல நடக்கும் அப்படின்னா ΔN ≠ 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல. ஸோ நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். ஓகேவா? ஸோ முதல் ஒன்று 2 - 0, செகண்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 - 4 இருக்கும். ஸோ லிட்டரலாக -2. ஸோ இங்கே என்ன வரல அப்படின்னா ΔN ≠ 0 இருக்கு. அப்போ KP ≠ KC. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியமும் மெக்னீஷியமும் கொடுத்துருக்காங்க இந்த 4ல். ஓகேவா? அப்போ ஸ்மாலஸ்ட் வந்து Al3+ தான் வரணும். ஸோ எப்படி பார்த்தாலும் மெக்னீஷியம் 2+ வராது. ஓகேவா? அதுல இருந்தே நான் போட்டுடலாம். அதே மாதிரி அலுமினியமும் லார்ஜஸ்ட் கிடையாது. லார்ஜஸ்ட் என்னது அப்படின்னா மெக்னீஷியம். ஓகே, நெகட்டிவ் டிவியேஷன் வேணும் அப்படின்னா உங்களோட புதுசாக ஃபார்ம் ஆன சொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரே இது என்னது அப்படின்னா அந்த அசிட்டோன் வந்து குளோரோஃபார்ம் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா அட்ராக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? ஆன்சர் வந்து செகண்ட் ஒன்று. ஸோ இந்த ஃபைனல் ரியாக்ஷன் வந்து லிட்டரலாக பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் குளோரைடு கூட இருக்கும்போது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ உங்கள் ஹைட்ரஜன் எல்லாமே என்னவா மாறிடும் அப்படின்னா குளோரினா மாறிடும். ஆனால் அரோமேட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஆனால் செகண்ட் ரியாக்ஷனில் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். எல்லா இடத்துலையும் டபுள் பாண்ட் இருக்கு. எல்லா இடத்துலையும் எது போய் ஆட் ஆயிரும் அப்படின்னா குளோரின் ஆட் ஆயிரும். அரோமேட்டிசிட்டி லாஸ் ஆயிரும். ஆனால் உங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் குளோரின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயும் 6 இதுலயும் 6. ஓகேவா? அதனால இந்த லாஸ்ட் கொஸ்டின்ல எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்க எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க, எத்தனை ஆன்சர் நீங்க கரெக்டாக எழுதிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு வேளை மிஸ்டேக் ஏதாவது விட்டுருந்தாலும் ஓகேவா, ஏன்னா இதை வந்து நான் அவசர அவசரமா இப்பதான் பண்ணேன்.
ஒருவேளை நான் ஏதாவது ஒரு ஆன்சரில் மிஸ்டேக் விட்டுருந்தா நீங்கள் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. டாடா, பாய்.